ஹியூமனுக்கு இருக்க மாதிரி யூரின் டெஸ்ட்லாம் பண்ணி டாகோட ப்ரெக்னன்சியை கண்டுபிடிக்க முடியாதுங்க. டாக்ஸோட ப்ரெக்னன்சியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் மீட்டிங் டேட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம டாக்டரோட ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியும். உங்கள் டாகோட ப்ரெக்னன்சியை 30 நாளுக்கு முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் உங்கள் டாக் டல்லாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரீமாக ரெஸ்ட் எடுக்கலாம், அப்பப்போ அக்கேஷனல் வாமிட் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்போ கன்ஃபர்மேஷனுக்கு ஈஸியான மெத்தட்னா 30 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணுறது தாங்க. நீங்கள் இருக்க இடத்துல ஸ்கேன் ஃபெசிலிட்டி இல்லைன்னா லாஸ்ட் மீட்டிங் டேட்லேருந்து 45 நாளுக்கு மேலே நீங்கள் வயிறை ஒரு எக்ஸ்ரே பண்ணியும் உங்கள் பெட்டோட ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்கேனுக்கும் எக்ஸ்ரேக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஸ்கேனில் நீங்கள் குட்டி லைவாக இருக்கா, குட்டியோட க்ரோத்தை பார்க்க முடியும். ஆனால் அதே எக்ஸ்ரேல மட்டும்தான் நீங்கள் எத்தனை குட்டி இருக்குன்னு பார்க்க முடியும். டாக்டர், நான் இருக்க இடத்துல இந்த எந்த வசதியுமே இல்லை, நான் எப்படி டாக்டர் கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா 50-55 நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். உங்கள் ஃபீமேல் டாகோட வயிறு பெருசாகிறத வச்சு மட்டும்தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு நம்ம அசியூம் பண்ண முடியும். ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லா வயிறு பெருசான ஃபீமேல் டாகும் ப்ரெக்னென்டான டாக்னு அர்த்தம் இல்லைங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் பெட்டோட மேட்டிங் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் கேர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.